விடிகாலை நான் சொல்லுவது ஒரு 4 மணி 4:30 மணி வாக்குல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து ஜங்குன்னு கிளம்பி திருப்பரங்குன்றம் போவா. பிள்ளையோட கல்யாண ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்காக போறாளாம். பார்த்தேன்னா இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருப்பா. அந்த கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தேன் அப்படின்னா மத்த நாள்ல கூட இந்த அளவுக்கு அலங்காரம் கிடையாது. ஆனா பார்த்தேன்னா தலைமுறைந்து கால் வரைக்கும் அப்படியே ஃபுல்லா இது நகை அள்ளி போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே. இப்ப போய் பார்த்தா முருகனுக்கு கல்யாணமா இல்ல இவா 2 பேருக்கும் கல்யாணமான வித்தியாசம் தெரியாது. அந்த அளவுக்கு இவா ட்ரெஸ் பண்ணிப்பா. திருப்பரங்குன்றம் எல்லைக்கு போன உடனே அப்படியே இவள உள்ள போயிட வேண்டியதானே, போக மாட்டா. என்ன அப்படின்னா முருகன் வந்து கோவிலிருந்து ஏழுவர், தேவயானையும் முருகனும் வந்து அந்த எல்லைக்கு அவர் வருவர், இவா அங்க போவா, வந்து வரவேற்று உள்ளே கூட்டின்னு போவார் முருகன். ஏதாவது அப்பா அம்மா வரானா அதுக்காக மரியாதை கொடுத்து அப்பா அம்மாவை வந்து வாசலுக்கு வந்து முருகன் கூட்டிண்டு உள்ள போவார். 3 தடவை பிரதட்சணமா வருவார் முருகன். வந்து அப்பா அம்மா வந்த உடனே அந்த இடத்துல 3 தடவை அப்பா அம்மாவை சுத்தி வந்துட்டு சேவிச்சுட்டு அப்புறம் அப்பா அம்மாவை கூட்டின்னு போவார். இதெல்லாம் எந்த கோயிலுமே எல்லாம் நடக்காது. மதுரையில மட்டும் யூனிக் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம். இவன் என்ன பண்ணணும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முருகனை வந்து நடுவுல உட்காத்தி வச்சுட்டு கல்யாணம் மேடையில அதுக்கப்புறம் இவன் 2 ஓரமா இருந்துட்டு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இப்படிதானே லோக வழக்கம். ஆனா மதுரையில மட்டும் வித்தியாசம் என்ன அப்படின்னா இவன் தான் எல்லாத்தையுமே பிரதானம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எங்க இருக்காளோ அங்கதான் பிரதானம், வேற யாருமே மதிக்கிறது கிடையாது. அதனால என்ன பண்ணுவா அப்படின்னா முருகனை ஓரம் கட்டிடுவா. மேடையில போய் பார்த்தேன் அப்படின்னா நடுவுல சிவபெருமான் இருப்பார், இடது பக்கத்துல மீனாட்சி இருப்பா, வலது பக்கத்துல முருகன் இருப்பார். ஓரமா சைடுல முருகனை தள்ளி விட்டுருவா. நம்ம கல்யாணத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஓரமா நின்று அந்த முருகனை பார்க்கணும். அதனால தெரியவே மாட்டேன். ஆனா சிவபெருமான் போய் கல்யாணத்தை நடத்தி கொடுப்பார். நடத்தி கொடுத்தாச்சு. அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் இருப்பா. திருமஞ்சனம் ஆகும் எல்லாருக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முருகன் பெரியாவடைக்கு தேவயானைக்கு எல்லாருக்கும் அட்டடைத்த திருமஞ்சனம் ஆகும். ஆச்சரியமா இருக்கும்.